நாமுத்துக்குமாருடைய இந்த ஒரு பாடல் வந்து என்னுடைய வாழ்க்கையோடைய பெர்ஸ்பெக்டிவே மாத்துச்சுன்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு நாளில் தான், எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஒரு நாளில் தான் இருக்கும். பட் எனக்கு ஏன் ஒரு நாளில் அப்படின்னா, எனக்கு ஃபிலாசபிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். கடவுள் என்ன, எப்படி உலகம், எப்படி உயிர் வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ லவ்ங்கிறது நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா? லவ்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்காக தான் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், யாரும் அவளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த ஒரு சாதாரண ஒரு காலேஜ் மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். அப்போ இந்த பாட்டு ஒரு நாளில் வந்து அது எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு, அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு, உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை படைத்தவனே எடுத்துக்கொள்வான் அப்படின்னு என் பிரெயினில் வந்து ஒருத்தர் அழகாக வந்து ஒரு ஃபிலாசபியை மாற்றிக்கோடா, லைஃப்பை மாற்றிக்கோ, பெர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கோ, இவன் உனக்குன்னு நீ வந்து இருக்க முடியாது, அவளும் உன்ன மாதிரி ஒரு உயிர் தான், நீயும் ஒரு உயிர் தான். அந்த பாயிண்ட் தான், அந்த இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நாளில் பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் சரணம் அதில் இன்னும் கேட்டிருந்தா இன்னொரு 4-5 சரணம் அவர் எழுதியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் சரணம் சர்வைவல் பற்றி இருக்கும், போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் சரணம் வந்து டிசையர் பற்றி இருக்கும், ஆசைகள், என்னென்ன ஆசை இருக்குது, ஏன் மனுஷன் இவ்வளோ ஆசையை பிடிச்சி இருக்கான், ஆனால் உண்மை என்ன, பழி போடும் உலகம் இங்கே, அந்த லைன்ஸுமே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு புரியுது, ஓகே லைஃப்ங்கிறது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதுதான் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரியலைசேஷன். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே ஓடி போகாது. பாட்டு கேட்டு நமக்கு ஒரு அழுக வரும் இல்லையா, நமக்கே தெரியாம சே இப்படி எழுதியிருக்காங்களேடா அப்படின்னு. அந்த ஒரு பாயிண்ட் ஒரு நாளில் ஆப்வியஸ்லி. கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். அப்பெல்லாம் இங்கிலீஷ் படங்கள் வந்து முடிகிறப்ப அந்த எண்ட் கிரெடிட்ஸுக்கு வந்து ஒரு பாட்டு போடுவாங்களாம். ஸோ அந்த சிம்பனியோ இல்லை இதுவோ ஒரு பாட்டு வந்து தனியாகவே இருக்கும். சரி, அந்த மாதிரி வந்து புதுப்பேட்டைக்கு ஒன்று பண்ணலாம். ஆனால் இது வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு பாட்டுன்னு இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நம்ம பேசியிருக்கிற லைஃப் இருக்கணும், இந்த படத்துக்குள்ளே நம்ம பேசியிருக்கிற லவ் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யுவன் அண்ட் செல்வராகவன் டிசைடட் டு டூ எ சாங். அங்கே தான் வந்து ஒரு நாளில் வந்தது. ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஒரு நாளில் ஏன் படத்தில் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக அது படத்துக்கே போடல, 2 கிரெடிட்ஸ்க்காக தான் வந்து அந்த பாட்டு வந்து. ஆனால் இப்போ அதோட இம்பாக்ட் ஏன்னா 3 பேரும் எழுதுவாங்க. ஆக்சுவலாக செல்வராகவன், யுவன், நாமுத்துக்குமார் 3 பேரும் ஒன்னா உட்காந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால இது செல்வராகவனும் இஸ் அ கிரேட் லிரிசிஸ்ட். கண்முன்னே எத்தனை நிலவு அதெல்லாம் அவர் எழுதின சாங். ஸோ அவங்க ஒரு எல்லாரும் ஒரே வைப்ல இருக்கிறனால அவங்களால பெஸ்ட் அவுட்புட் எடுத்து வர முடியும்.